பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 64 சங்கீதம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாசன் ஜெபிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், சத்துருவால வருகிறதான ஒரு பயத்திலிருந்து தான் விடுதலையாக்கப்படும்படிக்கு அவர் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்திலே பல சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பல நேரங்களிலே பயமுறுத்தி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே, அந்த நேரத்தில் அவர்கள் எப்படியாக அவர்கள் அந்த பயத்தை மேற்கொண்டார்கள், எப்படியாக சத்துருவையும் அவன் கொண்டு வருகிற பயத்தையும் எப்படியாய் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு 2 பேரை குறித்து மட்டும் நான் உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 14 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 400 வருஷ அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிறார். ஒரு சில நாட்களுக்குள்ள இப்போ நம்ம விடுதலையாக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களிலேயே எந்த ராஜ்யத்தினுடைய அதிபதி, எந்த எகிப்தினுடைய அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமையாக இருந்தார்களோ அதே ராஜா மீண்டும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் தங்களுக்கு சமீபித்து வருகிறதை கண்டபொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்களாம். எதற்காக அவர்கள் பயந்தார்கள்? ஐயோ, இந்த ராஜ்யத்தை, இவனுடைய ராஜ்யத்தில் தானே நாம் 400 வருஷம் நாம் அடிமைகளாக இருந்தோம், இவனும் இவனுடைய பிதாக்களும் தானே நம்மை பலவிதமான கொடுமைக்குள்ளாக்கினார்கள், இப்பொழுதுதான் நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்தோம், ஆனால் அதற்குள்ளதாக மீண்டும் அவன் பிடித்து கொள்ள வருகிறானே என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அன்பார்ந்த அவனை பார்த்த பொழுது, அந்த பார்வோன் ராஜாவின் சேனையை பார்த்த பொழுது இவர்களுக்கு அந்த 400 வருஷங்களாக இவர்களும் இவருடைய பிதாக்களும் பட்டதான உபத்திரவங்கள் கண்முன்ன வந்திருக்கும். ஐயோ, மீண்டுமாக நான் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ள வேண்டுமா, மீண்டும் இந்த சத்துருவிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கப்படுவேனா என்று சொல்லி அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இந்த சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 14 அதிகாரம் 10 வசனம், அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனுஷர்களை அல்ல, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விட்டால் பரவாயில்ல, அதோட முடிஞ்சுட்டா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் முறுமுறுக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஆபத்துன்னு வரும்பொழுது, சத்துரு மூலமாக ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பயப்படுகிறார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அது வரைக்கும் ஓகே. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னொரு காரியம், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பயத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சத்துரு நம்மை பயமுறுத்தும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். அடுத்தது இன்னொருத்தரை பார்க்கிறோம். 2வதாக யார் என்று சொன்னால் மோசேயை பார்க்கிறோம். மோசேக்கு அவர்களை பார்த்த பொழுது, பார்வோன் ராஜாவை பார்த்த பொழுது, அவன் சேனையை பார்த்த பொழுது பயம் வரல, அவர் அமைதியாக இருந்திருப்பார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? ஏன்னு சொன்னால், நம்ம ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு அந்த நாட்டை அடித்தாரே, இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரவில்லையா? ஏன் அவன் பயமுறுத்தல், அவன் காட்டுகிற அவனுடைய பயமுறுத்தலுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜனங்களை தைரியப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார்.
இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே சத்துரு தான் ஒரே நேரத்தில் 2 பேரையும் பயமுறுத்துகிறான். ஆனால் 2 பேர் அந்த பயத்தை எப்படியாய் மேற்கொண்டார்கள் என்பதை தான் இங்கே நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விட்டார்கள். ஆனாலும் முறுமுறுத்ததிலே அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் மோசேயை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கர்த்தருடைய வல்லமை மீது விசுவாசம் வைத்து அவர் சொல்லுகிறார், இவன்லாம் நமக்கு ஒரு ஆளு கிடையாது. நம்முடைய கர்த்தருக்கு முன்பதாக இவன் எம்மாத்திரம், இவன் நம்முடைய ஆண்டவரை விட இவன் ஒன்றும் பெரியவன் அல்ல. இந்த சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது, அவன் பயமுறுத்தத்தான் முடியும், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தைரியமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். சத்துரு நம்மை பயமுறுத்தும் பொழுது, மனுஷர்கள் நம்ம பயமுறுத்தும் பொழுது, பிசாசு நம்ம பயமுறுத்தும் பொழுது, பலவிதமான சூழ்நிலைகள் உங்களை என்னை பயமுறுத்தும் பொழுது, நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவரை பார்த்து நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்னை நீங்க தான் காப்பாற்றுங்க, ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே, சத்ருவினால் உண்டாகும் பயத்திற்கு என் பிராணனை நீர் விலக்கி பாதுகாத்தருளும் ஆண்டவரை, மீட்டருளும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபித்து கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் சத்ரு உன்னை பயமுறுத்த முடியும், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன் சத்ரு உன்னை நெருங்க முடியும், ஆனால் உன்னை தொட முடியாது. ஏன் தெரியுமா? உன் சத்துருக்களை பார்க்கிலும் உங்கள் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்திற்கு என்னை விலக்கி என் பிராணனை விலக்கி காத்தருளும் என்று சொல்லுகிறது போல, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற காரியங்கள், சத்துருக்கள் யாராயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை ஆண்டவரே தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜபமும் விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்பேற்பட்ட சத்ருவை மேற்கொள்ள முடியும் என்றதான் ஆண்டவரே. அப்பா, ஒரு காரியத்தை நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.